Hello everyone, welcome to Tamil Academy channel. நான் உங்கள் ஹிமில்தா. இன்றைக்கி நம்ம பைத்தான் சீரீஸில் நம்பையோட ஐட்ரேஷன்ஸ், அதாவது நம்ம நம்பைங்கிறது அரேவாக்கு நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இந்த அரேவில் உள்ள எலமெண்ட்ஸை நம்ம எப்படி ஐட்ரேட் பண்ணி வெளியில் எடுக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். நார்மலாகவே எல்லா லாங்குவேஜஸ்லையுமே பார்த்திங்கன்னா நம்ம அரே ஐட்ரேஷனுக்கு எல்லாருமே ஃபார் லூப்பு தான் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் என்ன ஒயிலோ டூ ஒயிலோலாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அரே எலமெண்ட்ஸ்னாலே உள்ள இன்புட் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, வெளியில் அவுட்புட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, என்ன லூப்பு தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு படி நம்ம பைத்தான்லாம் மேலே போனோம்னா ஃபார் இன் யூஸ் பண்ணலாம், ஃபார் இன் ரேஞ்ச் நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார் i=0 கண்டிஷன் எக்ஸ்பிரஷன்லாம் எழுத தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃபார் இன் இருக்குது, கலெக்ஷன்லேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு. இல்லை ஃபாரின் ரேஞ்சும் இருக்குது. சரிங்களா? நீங்கள் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அந்த ஐட்ரேஷன் எடுக்கிறது, சிங்கிள் டைமென்ஷனல் அரேவாக இருந்தால் எப்படி ஐட்ரேட் பண்ணுறது, மல்டி டைமென்ஷனல் அரேவாக இருந்தால் எப்படி ஐட்ரேட் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். ஸோ இது வந்து ஒரு நார்மல் சிங்கிள் டைமென்ஷனல் அரே. ஸோ NP as a நிக் நேம். ஸோ ARRனு ஒரு அரே க்ரியேட் பண்ணுறேன். NP.array of இது ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே வித் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ARRலேருந்து இப்போ இது நீங்கள் வேறு ஒரு லாங்குவேஜ், இது இப்போ ஜாவா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், ஃபார் i=0 நம்மளோட இண்டெக்ஸ் வேல்யூலேருந்து ஆரம்பித்து i=3 i++ உள்ளே போய் நம்ம இப்போ நம்ம ARR of i அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணணும். அந்த கஷ்டம்லாம் நமக்கு இங்கே பைத்தானில் கிடையாது. ஏன் அப்படின்னா நமக்கு ஃபார் இன் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு கலெக்ஷன்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் எலமெண்ட்லேருந்து லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் லூப் ஐட்ரேட் பண்ணி வர்றதுக்கு நமக்கு ஆல்ரெடி ஃபார் இன் வந்து இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலான்னு கேட்டிங்கன்னா ஐட்ரேஷன்ஸ் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஃபார்ன்ற கீவேர்டு என்ன வேரியபிள் இங்கே ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எடுத்துகிட்டு வர்றதுக்கு சிங்கிள் எலமெண்ட்டாக. இன் எந்த கலெக்ஷன்லேருந்து எடுக்கிறோம், ARRலேருந்து எடுக்கிறோம். ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன வரும், 1 வரும். ஸோ 1 பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ 2 வரும், 2 பிரிண்ட் பண்ணுறோம், 3. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த அவுட்புட்டுக்கும் இதில் பார்க்குற அவுட்புட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ARR அப்படியே பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா, அப்படியே அரே அது அந்த ஸ்ட்ரக்சரே உங்களுக்கு அப்படியே டிஸ்பிளே ஆகும். அந்த சிங்கிள் டைமென்ஷனோட ஓப்பன் பேராந்திசிஸ்க்குள்ளே சிங்கிள் டைமென்ஷனோட உனக்கு டிஸ்பிளே ஆகும். ஆனால் நீங்கள் ஃபார் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா தனித்தனி ஐட்டமாக எடுத்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ ஐட்டம் வந்து 1 2 3 தனித்தனியாக வேல்யூவாக தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஒரே ஸ்ட்ரக்சர் வந்து வராது. அந்த அரேயோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வருமானா வராது. இப்போ நான் உங்களுக்கு இதிலே நான் டிஃப்ரென்ஸும் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுவுமே ஒரு கொஸ்டினில் கேட்பாங்க நமக்கு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து, நீங்கள் இந்த இதை அப்படியே பிரிண்ட் பண்ணுறதுக்கும் ஃபார் போட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் ARRரை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 1 2 3 சரிங்களா? எப்படி இருக்குது அந்த உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் சிங்கிள், அதாவது நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. அரேன்ற ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியுது. ஆனால் ஃபார் லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணதை பாருங்கள், தனித்தனி இண்டிவிஜுவல் ஐட்டமாக நமக்கு என்ன ஆயிருக்குது, பிரிண்ட் ஆகிருக்குது. ஸோ இதுவும் அரேயில் உள்ள எலமெண்ட்ஸ் தான். ஆனால் அது அரேன்றது நமக்கு தெரியாது. தனி எலமெண்ட்டாக நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பிரிண்ட் ஆகும். பட் ஐட்ரேட் பண்ணியிருக்கோம். நம்ம அரேலேருந்து எடுத்து தான் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னால் 2 டைமென்ஷனல் அரேல எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே ஒரு 2 டைமென்ஷனல் அரே, இப்போ நார்மலாக நம்ம வந்து மிச்ச லாங்குவேஜில் மல்டி டைமென்ஷனல் அரே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். இன்னொரு லூப் ஒன்று, அவுட்டர் லூப் யூஸ் பண்ணுவோம். 1 ஃபார் ரோ, இன்னொரு ஃபார் காலம், அனதர் ஃபார் காலம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், இங்கே நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், சிங்கிள் அரே தான் சிங்கிள் ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு இது எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்னு ஒரு டவுட் வரும். பாருங்கள், நான் உங்களுக்கு அவுட்புட் காட்டுறேன் எப்படி பிரிண்ட் பண்ணியிருக்குன்னு. ஸோ இதை வச்சு நீங்கள் எப்படி இது ஸ்கேன் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். ஸோ 1 2 3 4 5 6 அப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோவை மட்டும் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த சிங்கிள் டைமென்ஷனல் அரே வந்து இது என்னது 0 தரே, இந்த 4 5 6 வந்து 1 தரே. சரிங்களா? இந்த ஒரு சிங்கிள் இதுக்குள்ளே நமக்கு டபுள் இருக்குது இல்லையா? அப்போ ARRலேருந்து ஃபஸ்ட்டு எடுக்க சொல்லும் போது என்ன வரும், இந்த 1 2 3 அப்படியே ஒரு கலெக்ஷனாக வந்துடும். அதனால் நமக்கு 1 2 3 தனியாக பிரிண்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி அடுத்தது வந்து என்னாகும், இந்த ARRலேருந்து எக்ஸுக்கு என்ன வரும், 4 5 6 ஒரு சிங்கிள் அரேவாக வரும். அதனால் அப்படியே பிரிண்ட். ஸோ இப்போ நீங்கள் அவுட்புட் பாருங்கள், 1 2 3 4 5 6ங்கிறது எப்படி வந்திருக்கு, ஒவ்வொரு தனித்தனி அரேவாக வந்திருக்கு. சரிங்களா? எப்படி வந்திருக்கு, தனித்தனி அரேவாக உங்களுக்கு வந்திருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நீ தனித்தனி அரேவாக வரக்கூடாது, எனக்கும் இது எலமெண்ட் மாதிரி வரும்னா நீங்கள் என்ன செஞ்சுதான் ஆகணும், இன்னர் ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். அதாவது நெஸ்டட் ஃபார் லூப்புக்குள்ளே ஃபார் லூப் அப்படி யூஸ் பண்ணணும். இன்னர் ஃபார் லூப், அவுட்டர் ஃபார் லூப் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ 1 ஃபார் காலம், அனதர் ஃபார் ரோன்னு உங்களுக்கு என்ன ஆயிரும், டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், நான் அதுவும் உங்களுக்கு நான் பண்ணியிருக்கிறேன், காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ அதே ப்ரோக்ராம் தான்.
ஆனால் நான் சிங்கிள் அரேவாக எடுக்கலை. ஸோ 2 நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி தனித்தனி எலமெண்ட்ஸாக எடுத்துக்கிறேன். அப்போ ஏஆர்ஆர் எக்ஸுக்கு எடுத்துகிட்டு வரோம். அப்போ என்னென்னா ஃபஸ்ட் அரே வரும். ஃபஸ்ட் அரேயில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலமெண்ட். ஸோ அப்போ சிங்கிள் அரேயில் 1 2 3 எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ எக்ஸின் ஒய் இந்த எக்ஸை வந்து நம்ம இங்கே கொடுக்கணும், மறந்துடாதீங்க. இப்போ ஏஆர்ஆரோட ஃபஸ்ட் அரேவை எடுத்துகிட்டு வந்து எக்ஸுக்கு கொடுத்துருது. அப்போ ஃபஸ்ட்டு ஐட்ரேஷனில் உங்களுக்கு இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1 2 3 இருக்கும். ஸோ இதில் எலமெண்ட் இருக்கிறனால உள்ளுக்குள்ளே ஒரு ஃபார் லூப், இன்னர் ஃபார் லூப் எழுதியிருக்கோம். அதில் என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த எக்ஸை எடுத்து தான் நீங்கள் வேறு ஒரு வேரியபிளுக்கு கொடுக்கணும். அப்போ தான் இந்த எக்ஸ் பிரிஞ்சு 1 தனியாக 2 தனியாக 3 தனியாக பிரிண்ட் ஆகும். இங்கே நீங்கள் வேறு ஒரு நேம் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், எரர் வந்துடும், இதை குழப்பிடும். சரிங்களா? ஸோ இங்கே ஏஆர்ஆரில் ஃபஸ்ட்டு ரோ எடுத்து என்ன நீங்கள் கொடுக்குறீங்களோ எக்ஸ் வேல்யூ, அந்த எக்ஸ் வேல்யூலேருந்து தான் எடுத்து நீங்கள் வேறு ஒரு வேரியபிளுக்கு கொடுக்கணும். அப்போ இங்கே என்ன செய்யும், 1 2 3லேருந்து எடுத்து ஃபஸ்ட்டு 1 தனியாக 2 தனியாக 3 தனியாக முடிஞ்சிடும். முடிஞ்சோடனே இன்னர் ஃபார் லூப் வந்து முடிஞ்சிடும். ஸோ அவுட்டர் ஃபார் லூப்புக்கு போகுது. அவுட்டர் ஃபார் லூப்பில் இன்னும் வேல்யூ இருக்குது. என்ன வேல்யூ இருக்குது, 4 5 6ன்ற வேல்யூ இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து எக்ஸுக்கு கொடுக்குது. ஸோ அடுத்து அந்த எக்ஸில் இருக்கக்கூடிய திரும்ப ஒய்க்கு வந்து 4 தனியாக 5 தனியாக 6 தனியாக உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நீங்கள் 2 அரேவை நான் பிரிண்ட் பண்ணாமல் தனித்தனி எலமெண்ட்ஸாக நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னா நெஸ்டட் ஃபார் லூப் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்யணும், பிரிண்ட் பண்ணணும். பாருங்கள், ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இந்த முன்னாடி பார்த்த அவுட்புட்டுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் திரும்பவும் அதை நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஃபார் லூப் போட்டிருந்தீங்கன்னா எப்படி வந்துச்சு, ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 1 2 3, அடுத்தது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 4 5 6 வந்துச்சு. இப்போ நமக்கு எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தனித்தனி எலமெண்ட்ஸாக உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இப்போ வந்து 2 டைமென்ஷனல் அரேவாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு வந்து பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் எத்தனை யூஸ் பண்ணியிருக்கோம், 3 ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். 2 ஸ்கொயர் ப்ராக்கெட், இது தனி. அந்த 2 செகண்டுக்குள்ளே இது ஒரு ஃபஸ்ட் அரே. அதாவது இந்த 1 2 3 4 5 6 ஒரு ஃபஸ்ட் அரே. அடுத்து 7 8 9 10 11 12 ஒரு செகண்ட் அரே. சரிங்களா? 2 டைமென்ஷனல் அரே நம்ம இந்த கான்செப்டில் போட்டிருக்கோம். ஸோ அப்போ நம்ம ஏஆர்ஆரை பிரிண்ட் பண்ணியிருக்கும் போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வரும் எக்ஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 2 3 4 5 6 வரும். அடுத்தது என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 7 8 9 10 11 12 வரும். பாருங்கள், ஓகேவா? எக்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் த 2D அரே. ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 தனியாக வந்துருச்சு. சரிங்களா? அடுத்த டைமென்ஷனல். ஸோ இங்கே இந்த நீங்கள் எதை வச்சு நீங்கள் பார்க்கணும், எங்களுக்கு குழம்புது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸை வச்சு தான் நீங்கள் பார்க்கணும். அதாவது இந்த 3ஆவதாக வர்ற ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து எலமெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறது, அதை விட்டுருங்க. ஃபஸ்ட்டு எத்தனை இருக்குது, ஒரு இப்போ 3னா 2 2 டைமென்ஷனல், 4 இருந்துச்சுன்னா 3 டைமென்ஷனல், இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் 5 இருந்துச்சுன்னா அது 4 டைமென்ஷனல். இப்போ இங்கே எத்தனை இருக்குது, இது 3 டைமென்ஷனல். அப்போ 3 ப்ராக்கெட்ஸ் இருக்குது. அப்போ ஒன்றை விட்டுருங்க. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 2 டைமென்ஷனல் அரே. சரிங்களா? ஸோ 2 டைமென்ஷனல் அரேயில் ஃபஸ்ட்டு டைமென்ஷனுக்குள்ளே 2 அரே இருக்குது, செகண்ட் டைமென்ஷனுக்குள்ளே 2 அரே இருக்குது. ஸோ நீங்கள் வெறும் ஏஆர்ஆரை மட்டும்தான் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணதுனால ஃபஸ்ட்டு ஏஆர்ஆர்லேருந்து ஃபஸ்ட்டு டைமென்ஷனல் உங்களுக்கு வந்துடும், 0th டைமென்ஷனல் வரும். அதுக்குள்ளே 2 அரே இருக்குது, அது பிரிண்ட் ஆயிரும். அடுத்தது வந்து என்ன வரும்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஃபஸ்ட்டு டைமென்ஷனல் வரும். இது 0th டைமென்ஷன், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய 2 அரே வந்துருச்சு. அடுத்து ஃபஸ்ட்டு டைமென்ஷன், அதில் இருக்கக்கூடிய 2 அரே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஓகே, நான் திரும்ப ரன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு 0th அரேயில் இருந்த 2 அரே, இது ஃபஸ்ட்டு டைமென்ஷனில் இருந்த 2 அரே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் அரேவை எப்படி நம்ம ஐட்ரேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிருக்கு. இப்போ இதே 2 டைமென்ஷனல் அரேவை தனித்தனி எலமெண்ட்டாக பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், இந்த எக்ஸுங்கிறது அரேக்குள்ளே இருக்கிற ஃபஸ்ட் அரே, அப்புறம் அந்த அரேயில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். அதாவது இந்த எக்ஸில் முதல்ல என்ன வரும், 1 2 3 4 5 6 வரும். அடுத்து ஒயில் 1 2 3 வரும். அந்த 1 2 3 ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து பிரிண்ட் பண்ணும். அடுத்து இந்த 1 2 3 முடிஞ்சோடனே இந்த எக்ஸ்லேருந்து 4 5 6 வரும். அது 4 தனியாக 5 தனியாக 6 தனியாக பிரிண்ட் ஆகிடும். அப்புறம் திரும்ப எக்ஸுக்கு போகும். எக்ஸில் வந்து 7 8 9 10 11 12 தனியாக வரும். அப்புறம் 7 8 9 ஒய்க்கு தனியாக போகும். அப்புறம் 7 தனியாக 8 தனியாக 9 தனியாக. அது இந்த லூப் இசட் லூப் முடிஞ்சோடனே திரும்ப 10 11 12 ஒய்க்கு வரும். ஸோ இசட்டில் வந்து 10 தனியாக 11 தனியாக 12 தனியாக. அப்போ உங்களுக்கு வரிசையாக 1லேருந்து 12 வரைக்கும் என்னாகும், தனித்தனி எலமெண்ட்ஸாக பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ பாருங்கள், பிரிண்ட் ஆகுதா? ஓகே, இது தனி ஐட்டமாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே வந்து நீங்கள் 3 ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணதுனால என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அரேவை பிரித்து எடுக்கிறதுக்காக ஒரு ஃபார் லூப், அந்த அரேயில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் அரேவை எடுக்க செகண்ட் ஃபார் லூப்,
அந்த இண்டிவிஜுவல் அரேயில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை எடுக்கிறதுக்கு தேர்ட் ஃபார் லூப். 3 ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். 3 வரிசையாக யூஸ் பண்ணிடாதீங்க, இன்னரில் யூஸ் பண்ணணும், நெஸ்டடாக யூஸ் பண்ணணும். சரிங்களா? வரிசையாக எழுதுனீங்கன்னா அவுட்புட் வராது, நெஸ்டடாக யூஸ் பண்ணி எழுதுங்க. நெஸ்டட் ஃபார் லூப் கான்செப்டில் யூஸ் பண்ணி எழுதுங்க. ஓகே. ஸோ அடுத்து இது வந்து பாருங்கள், இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரே நம்ம எடுத்து யூஸ் பண்ணி அந்த அரேயில் டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ நார்மலாக நீங்கள் 1 2 3ன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து என்னவாக இருக்குன்னா ஒரு நியூமரிக்கல் அரேவாக இருக்கும். பட் இந்த நியூமரிக்கல் அரேவை நான் என்னவா மாற்றணும், பிரிண்ட் ஆகிறப்ப இல்லை ஐட்ரேட் பண்ணுறப்ப இதை ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்றணும்னு நினச்சேன்னா அதுக்கு 2 ஆப்ஷன் நமக்கு கொடுக்குறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரேயில் வச்சு அதோட டேட்டா டைப்பை நம்மளால் என்ன பண்ண முடியாது, சேஞ்சஸ் பண்ண முடியாது. அந்த அரேயில் இருக்கிற எலமெண்ட்டை என்ன எடுத்துகிட்டு வராங்க, ஒரு டெம்பரவரி பஃபருக்கு எடுத்துகிட்டு வராங்க. டெம்பரவரி பஃபருங்கிறது ஒரு செப்பரேட் ஸ்பேஸ், அது வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்காது, ஒரு டெம்பரவரி ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆர் ஃபியூ மினிட்ஸ் இருக்கும். அந்த ப்ராசஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்த நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆக்குபை பண்ணிக்கலாம். அப்படி சொல்லக்கூடியது தான் நம்ம பஃபர் அப்படின்னு சொல்கிறோம், டெம்பரவரி ஸ்டோரேஜ் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய மெமரி, அந்த கன்வர்ஷன் ப்ராசஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய மெமரி தான் நம்ம என்ன சொல்கிறோம், பஃபர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பஃபரில் வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா, என்ன டேட்டா டைப்பாக நீங்கள் அந்த அரேவை மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இதில் 2 விஷயம் நம்ம யூஸ் பண்ணணும். NDIter அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு என்ன எனேபிள் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டேட்டா டைப்பில் இருக்கிற ஒரு அரேவை ஐட்ரேஷன் அப்போ, தட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஐட்ரேஷன் நடக்கிறப்ப, அதாவது ஃபார் லூப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப எலமெண்ட்டை கெட் பண்ணுறப்ப அந்த எலமெண்ட்டில் இருக்க ஒரு டேட்டா டைப்பை வேறு ஒரு டேட்டா டைப்புக்கு மாற்றுது. எலமெண்ட்டு மாறாது, எலமெண்ட்டோட டேட்டா டைப் மட்டும் மாறுது. அதுக்கு நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னா NDIter அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். அதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பஃபர் க்ரியேட் பண்ணணும். எதுக்காக நான் சொன்னேன், அந்த பஃபரில் வச்சு தான், அந்த டெம்பரவரி மெமரியில் வச்சு தான் என்ன ஆகுதுன்னா உங்களுடைய கன்வர்ஷன் வந்து நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராம் பாருங்கள், இந்த ARR அரே நான் என்னவா பண்ணியிருக்கேன், 1 2 3ன்னு இருக்குது. இது ஒரு இன்டீஜர் அரே, சரிங்களா, ஒரு நியூமரிக்கல் அரே. இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறப்ப, ஐட்ரேட் பண்ணுறப்ப நான் இதை என்னவா மாற்றணும்னு நினைக்கிறேன், ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்றணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபார் xn ARRன்னு நம்ம யூஸ் பண்ணுவோமா, ARR யூஸ் பண்ணாமல் NP டாட் எதை வச்சு நம்பையோட அந்த நம்ம நிக் நேமை வச்சு, இல்லை நம்பைனா நம்பையே யூஸ் பண்ணிக்கோங்க. NDIterக்குள்ளே எந்த அரேவை மாற்ற போகிறீங்க, ஃபஸ்ட்டு பஃபரை செட் பண்ணுங்கள். பஃபரை செட் பண்ணுறதுக்கு ஃப்ளாக்ஸ் ஈக்குவல் டு பஃபர் அப்படின்ற அட்ரிபியூட் யூஸ் பண்ணிவிட்டு என்ன டேட்டா டைப் நீங்கள் மாற்ற போகிறீங்க அதை வந்து OP டேட்டா டைப்ஸ் ஈக்குவல் டு எஸ்னா என்ன அர்த்தம், நம்ம பார்த்தோம் நம்பையோட டேட்டா டைப் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். நம்பையில் இருக்கிற டேட்டா டைப்ஸ் எல்லாமே சிங்கிள் கேரக்டரில் தான் இருக்கும். கேபிட்டல் லெட்டர் எஸ்ஸுங்கிறது ஸ்ட்ரிங்கை டினோட் பண்ணுது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 1 2 3 என்னவா மாறணும்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாக மாறணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். பாருங்கள், உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுறப்ப மாறுதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், எல்லாமே என்னவா வந்துருச்சு, ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ பிங்கிறது பைட்டு, யூனிகோட் பைட்டிங் ஸ்ட்ரிங் வந்து யூனிகோட் ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ 1 2 3 சிங்கிள் கொட்டேஷனில் வருது. ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கொட்டேஷனில் இருந்தாலும் அது என்ன தான், ஸ்ட்ரிங்கு தான். இட் இஸ் நாட் எ கேரக்டர்ன்றது வந்து பைத்தானில் கிடையவே கிடையாது. ஸோ இதை வந்து ஸ்ட்ரிங்காக மாறிடுச்சு. எப்போ மாறிச்சு, ஃபார் லூப்பில் ஐட்ரேஷன் நடக்கிறப்ப மாறிச்சு. அப்போ நீங்கள் ஃபார் லூப்பில் ஐட்ரேட் நடக்கிறப்போ ஒரு டைப் கேஸ்டிங்னா என்னது, கன்வர்ஷன் ஆஃப் ஒன் டேட்டா டைப் டு அனதர் டேட்டா டைப். இப்படி மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் NDIter ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மெமரியை நம்ம தான் எனேபிள் பண்ணி விடணும். மேண்டிட்டரியாக நம்ம தான் அந்த பஃபரை க்ரியேட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக அந்த பஃபர் வந்து க்ரியேட் ஆகாது. அதுக்கு தான் நம்ம ஃப்ளாக் ஈக்குவல் டு பஃபர் அப்படின்ற அந்த ஆட்ரிபியூட்டை வந்து நம்ம செட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து என்னது, இந்த NDIter ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் ஃபார் லூப் யூஸ் பண்ணுற நேரத்தில் எலமெண்ட்ஸை கெட் பண்ணுற இடத்துல ஒரு டேட்டா டைப்பில் உள்ள ஒரு எலமெண்ட்டை அனதர் டேட்டா டைப்புக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைப் கேஸ்டிங் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பாருங்கள், இப்போ வந்து ஐட்ரேஷன் தான் பண்ணுறோம். ஆனால் ஒரு எலமெண்ட்டை ஸ்கிப் பண்ணி எப்படி பண்ணுறது, எடுக்கிறப்பயே ஸ்கிப் பண்ணி பண்ணணும். அதாவது இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் அரே, இது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் அரேவாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அரேயில் எடுத்து பிரிண்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு பொசிஷனை விட்டு அடுத்த பொசிஷனை பிரிண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அப்போ இது என்ன செய்யும் அப்படின்னா அதுக்கும் நம்ம NDIter யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் அரே எடுக்குது, 1 2 3 4ன்னு 4 எலமெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டை பிரிண்ட் பண்ணிடும், 2 விட்டுரும், 3 பிரிண்ட் பண்ணிடும், 4 விட்டுரும். அப்போ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அடுத்து 5 வரும், 5 எடுக்கும், 6 விட்டுரும், 7 பிரிண்ட் பண்ணும், 8 விட்டுரும். சரிங்களா? பாருங்கள், உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இங்கே வந்து 1 3 வரும், இங்கே வந்து 5 7 வரும்.
அப்போ ஸ்கிப் பண்ணி பண்ணணும் அப்படின்னா என்டி ஐட்டருக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் 2 காலர் யூஸ் பண்ணி எத்தனை ஸ்பேஸஸ் ஸ்கிப் பண்ணணும், அப்போ ஒரு இதை பிரிண்ட் பண்ணால் அதுக்கு அடுத்து எத்தனாவது கர்சரில் உள்ள பொசிஷனை பண்ணணும், 2வது கர்சரில் உள்ள பொசிஷன் பிரிண்ட் ஆகணும், அதுக்கு தான் 2 கொடுத்துருக்குறேன். சரிங்களா? ஒரு எலமெண்ட்டை தானே ஸ்கிப் பண்ணுறோம், அங்கே 1 தான் வரும் அப்படின்னு கிடையாது. கரண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய பாயிண்டர் இதுக்கு அடுத்து எத்தனாவது பொசிஷன் போகும்போது பிரிண்ட் ஆகணும். அப்போ பாயிண்டர் வந்து 1ல் இருக்குன்னா 2வை விட்டுட்டு அடுத்து 3ல் வரும்போது, அப்போ பாயிண்டரை பொறுத்த வரைக்கும் அது 2வது ஸ்பேஸ் வர்றப்போ என்ன ஆகணும், பிரிண்ட் ஆகணும். அதை தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கிறோம். பாருங்கள் 1 3 அதில் வந்திருக்கு, 5 7 செகண்ட் அரேயில் வந்திருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து என்னென்னா ஸ்கிப்பிங் த எலமெண்ட். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ஐட்ரேஷன் நடக்கிறப்ப இண்டெக்ஸோட எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஒரு அரேயில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸும் பிரிண்ட் ஆகணும், அந்த இண்டெக்ஸோட வேல்யூவும் பிரிண்ட் ஆகணும். இப்போ நமக்கு ஒன்று விஷயம் தெரியும், இந்த அரே எலமெண்ட்டில் 1 2 3னா இந்த ஏஆர்ஆர் ஆஃப் 0ல் 1 இருக்குதுன்னு அர்த்தம், ஏஆர்ஆர் ஆஃப் 1ல் 2 இருக்குதுன்னு அர்த்தம், ஏஆர்ஆர் ஆஃப் 2ல் 3 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ வந்து இது 0 1 2, இதோட எலமெண்ட் வந்து 1 2 3. எனக்கு இண்டெக்ஸும் பிரிண்ட் ஆகணும், வேல்யூவும் பிரிண்ட் ஆகணும்னு நான் நினச்சேன்னா, இது வரைக்கும் நம்ம இண்டெக்ஸ் வேல்யூவை இது வரைக்கும் பிரிண்ட் பண்ணதே கிடையாது. இண்டெக்ஸும் பிரிண்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னா என்டி எனுமரேட் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். இதுக்குள்ளே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இண்டெக்ஸ் தனியாக எலமெண்ட்டு தனியாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸோ இண்டெக்ஸ் பிரிண்ட் ஆகுது, அதோட எலமெண்ட், அடுத்த இண்டெக்ஸ் அதோட எலமெண்ட், அப்புறம் இண்டெக்ஸ் எலமெண்ட். சரிங்களா? ஸோ அப்போ இண்டெக்ஸ் வித் எலமெண்ட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னா நீங்கள் நம்பையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணலாம். அது என்ன ஃபங்க்ஷன், என்டி எனுமரேட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்கன்னா எலமெண்ட்டும் டிஸ்பிளே ஆகும், எலமெண்ட்டோட இண்டெக்ஸும் டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இது ஒரு ஐட்ரேஷனில் உள்ள ஒரு ஃபங்க்ஷன். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், இப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், 2 டைமென்ஷன் அரே கொடுத்துருக்கேன். அப்போ இது 0th அரே, இது ஃபஸ்ட் அரே. அப்போ இது 0,1ல் 1 இருக்குது, 0,1ல் வந்து 0,0ல் 1 இருக்குது, 0,1ல் 2 இருக்குது, 0,2ல் 3 இருக்குது, 0,3ல் 4 இருக்குது. பாருங்கள், இது அப்படியே கரெக்டாக பிரிண்ட் ஆகுதான்னு பாருங்கள் இண்டெக்ஸோட. அடுத்து 1,0 1,1 1,2 1,3. ஓகேவா? இதே மாதிரி எத்தனை டைமென்ஷன் நீங்கள் எலமெண்ட் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு என்ன ஆகும், இண்டெக்ஸ் வேல்யூ ப்ளஸ் எலமெண்ட் வந்து என்ன ஆகுது, பிரிண்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ எலமெண்ட்டு வித் இண்டெக்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்டி எனுமரேட் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ ஐட்ரேஷன்லேயே நார்மலாகவும் நம்ம ஐட்ரேட் பண்ணுறோம். ஸோ டேட்டா டைப்பை கேஸ்ட் பண்ணியும் நம்ம என்ன செய்கிறோம், ஐட்ரேட் பண்ணுறோம், வித் இண்டெக்ஸோடவும் பண்ணுறோம். ஸோ நார்மலாக ஐட்ரேஷன் பண்ணுறப்ப சிங்கிள் டைமென்ஷனாக இருந்தால் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுங்கள், டபுள் டைமென்ஷன்னா 2 ஃபார் லூப் நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணுங்கள், 3 டைமென்ஷனில் இருந்தால் 3 ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி டைப் காஸ்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா என்டி ஐட்ரேட் யூஸ் பண்ணி ஃப்ளாகை பஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, யூஸ் பண்ணுங்கள். டைப் காஸ்டிங் எந்த டேட்டா டைப்லேருந்து எந்த டேட்டா டைப்புக்கு மாற்றுங்களோ பண்ணலாம். எனுமரேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எலமெண்ட் வித் இண்டெக்ஸோடு நீங்கள் என்ன பண்ணலாம், பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் மெயினாக நம்பையில் இருக்கக்கூடிய ஐட்ரேஷனில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? ஓகே. ஸோ அந்த NumPy மாடியூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான மாடியூல். சரிங்களா? அதனால தான் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.